திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மீஞ்சூரில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியை அடித்ததில் மாணவன் மயங்கி விழுந்த நிலையில் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி பெற்றோர் மற்றும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? எதனால மாணவரை ஆசிரியர் அடித்தார்? தற்பொழுது மாணவரின் நிலை எவ்வாறு இருக்கிறது? விரிவான விவரம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காட்டாவூர் பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் உஷாராணி என்பவர் அண்மையில் தான் பணி அமர்த்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை மாணவன் கிரண் என்பவன் தலைமை ஆசிரியருக்கு காலை வணக்கம் கூறவில்லை என அவரை அழைத்து அறையில் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவன் நிலை குழந்து கீழே விழுந்துள்ளான். இதை சக மாணவர்கள் மீட்டெடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழக குழுக்களும் இணைந்து 108 ஆம்புலன்ஸை வரவைத்து அங்கிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பெற்று வருகிறார் இம்மாணவன். இந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொன்னேரி காவல்துறையினர் இது குறித்து கண்டறிந்த நிகழ்விற்கு வந்த பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கௌதமி, இந்த சம்பவம் குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.